இந்த பக்கம் கோசு. எங்க மாமா ஒரு திமிர் பிடிச்ச ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த ஃபேமிலியில வந்த ராதிகாவனி. எங்க அம்மா சொன்னாங்க தங்க செல மாதிரி தகதகன்னு இருப்பான்னு. பார்த்தா சைனீஸ் பட்லர் மாதிரில இருக்கு. நீ ஓய் கொஞ்சம் கிட்டவா, நல்லா பார்க்கணும். வேண்டாம். நில்லு நில்லுன்னு சொல்றல. ஏய் இந்த வீடு எனக்கு தண்ணி பட்ட பாடு. நீ எங்க ஓனாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாது. ஆமா, உன்னை நில்லுன்னு தானே சொன்னேன். ஏன் ஓடுற? டெல்லி தமிழ்ல நில்லுனா வேர்டுன்னு அர்த்தமா? எங்க போற? பாட்டிக்கிட்ட போறேன். பாட்டிக்கிட்ட தானே? வா, நான் கூட்டு போறேன். வா, நான் கூட்டு போறேன். வேண்டாம். ஏன் நான் கூப்பிட்ட வர மாட்டேன்? நில்லு. ஏய் ஏய் நில்லு. இவ என்ன? இந்த தூக்கி போடுங்க. ஆ? தூக்கி போடுங்க. வாங்குறேன்ல. தூக்கி போடுங்கங்கறல்ல. பக்கத்துல வந்தாதான் தருவேன். கொடுங்க. கொடுக்குறேன், கிட்டவா. வேண்டாம். ஏய் கொஞ்சம் வாமா. வந்துட்டேன். ஹலோ. ஹலோ. ஆமா, நேத்து என்னாச்சு உனக்கு? என்ன பார்க்கும் போதெல்லாம் தளரிக்க ஒண்ணு. சரி, அதை விடு. தாங்க தரேன். ஆனா இப்ப இல்ல, இது இன்னும் கொஞ்ச நேரம் என்கிட்டே இருக்கட்டும். நேத்து பாட்டு கேட்டப்பவே சொல்லலாம்னு நினைச்சேன். என்ன? செயின் திருட்டு போச்சுன்னு. திருடு யாருன்னு காட்டி கொடுத்திருப்பேன். காட்டி கொடுத்திருந்தா நானே சொல்லிருப்பேனே. டெல்லி பாட்டி டெல்லி பாட்டி, நான் திருட நினைச்சது செயினை இல்ல, அந்த செயினை தாங்குற நெஞ்சுக்குள்ள இதயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் எனக்கு தேவைன்னு. அத எனக்கு தந்துறியா? எது? இதயத்தை. செயினை கொடுங்க. செயினை கொடுத்தா தருவியா? செயினை தாங்க, நான் போகணும். ஏய் நில்ல நில்ல, எங்க போறேன்? ரொம்ப அவசரம். ஆமா, அங்க ஏதாவது விசேஷம் இருக்கா? எங்க? உங்க டெல்லியில. எங்க ஊர்ல இருக்கிற அழகான இடங்கள் மாதிரி உங்க ஊர்ல இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம். கலர் கலரா பொண்ணுங்க இருக்காங்களா? அவங்க நிறைய இருக்காங்க. ஏன் இப்படி போய் சொல்ற? இருக்கிறதெல்லாம் இந்த கோலத்துல தானே இருக்கும். பொப்புன்னு சைனீஸ் பட்லர் மாதிரி. செயினை தாங்க, நான் போகணும். அதுக்குள்ள கோவமோ? செயினை கொடுங்க, நான் போகணும். சரி, இந்தா எடுத்துக்க. என்னது? கை. என்ன பண்ண போறீங்க? பல்ஸ் செக் பண்ண போறேன். விடுங்க. ஏய் நில்லு. இத பார், சொன்னா கேட்கணும், இல்ல எனக்கு கோவம் வந்துரும். கோவம் வந்தது கடிச்சு கொதறிடுவேன். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நான் பெரிய கோவக்காரன்னு. செயின் வேண்டாம், இங்க வா. தூக்கி போடுங்க. போடுறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல. வேண்டாம், பக்கத்துல வர வேண்டாம். அங்க இருந்து சொன்னா போதும். இங்கே இருந்தா? இவ்வளவு தூரத்துல இருந்தா எனக்கு மூடே வராது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அங்க இருந்து சொல்லுங்க போதும், இல்லன்னா நான் போறேன். ஏய் நில்லு நில்லு. ஒரு 2 அடி. வேண்டாம்.
இன்னும் ஒண்ணு. நோ, போதும். என்ன சொல்லணும் சொல்லுங்க. இந்த ஊர்ல அருந்ததி பூங்காவனம்னு ஒரு இடம் இருக்கு, தெரியுமா? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஏறக்குறைய 16 வருஷங்களுக்கு முன்னாடி, 2 சின்ன குழந்தைங்க அங்க விளையாடுறதுக்காக வருவாங்க. ஒரு சின்ன கண்ணனும் ஒரு சின்ன ராதிகாவும். என்னென்னலாம் சின்ன சின்ன விளையாட்டுங்க அவங்க இன்னைக்கு விளையாடினாங்க தெரியுமா? கண்ணுமும் கண்ணுமும் சேர்த்து வச்சு, நெத்தியும் நெத்தியும் சேர்த்து வச்சு, மூக்கும் மூக்கும் சேர்த்து வச்சு. ஏன் இருக்கா? அந்த கண்ணனும் ராதிகாவும் இன்னைக்கு பெருசா வளர்ந்துட்டாங்க. இனிமே என்னைக்கு உதடு உதடு சேர்த்து வச்சு விளையாடுறது? ஏய், இந்த செயின் செயின் என்னவ நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், ஓடுறா. ஓய் டெல்லி, என்ன? இங்க வா. எதுக்கு? வாங்குறல. எதுக்குன்னு சொன்னாதான் வருவேன். முதல்ல வா, அப்புறம் சொல்றேன். வேண்டாம், கடிச்சு கொதறதுக்கு தானே நான் போறேன். இப்ப நீ போன, எனக்கு ரிஹர்சல் இருக்கு. உன்னாக்கு ரிஹர்சல். வா. என் செயினை காட்டி காட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அத ராத்திரியில நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப காதோட காதா சொல்றேன். இப்போ நீங்க வா. உத்தரவு போடுறாரு. பெரிய ராஜாவா? ஆமா, நான் ராஜாதான், இந்த வீட்டுக்கே மகாராஜா. என் வாய் அசைஞ்சாதான் இங்க இருக்கிற மேஜையில இருந்து நாற்காலி வரைக்கும் நகரும். இந்த வீட்டுல மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன மதிக்கிறாங்க. அவ்வளவு என்னத்துக்கு, திருவிழா கமிங். அப்போ பார், பூர்ண கும்பம் முதல் மரியாதை யாருக்குன்னு அப்ப தெரியும் நான் ராஜாவா இல்லையா. இருங்க, நீங்க பெரிய ராஜா தானே? இந்த கிரீடத்தை வச்சுக்கோங்க. எனக்கு ரிஹர்சல் இருக்கு, நான் போறேன். ஏய், ரிஹர்சலுக்கா போற? என் பெர்மிஷன் இல்லாம எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். ரெடி, 1 2 தத்தி தகனக ஜம் தரி கிடதகதாம் அதித்தாம் தகதி தகனக ஜம் தரி கிடதகதாம் அதித்தாம். இந்தா நீ இப்படி. எல்லாரும் ரெடி? ரெடி. ஃபார்வர்ட் மார்ச். 1 2 தத்தி தகனக ஜம் தரி கிடதகதாம் அதித்தாம் தகதி தகனக ஜம் தரி கிடதகதாம் அதித்தாம் தத்தி தகனக ஜம் தரி கிடதக ஜன ஜனகு குந்தரி தகுந்தரி கிடதக தகதி தகனக ஜம். ஏ ராசா. ஒன்ஸ் மோர். ரெடி, 1 2 ராதிகா வாமா, ஒன்ஸ் மோர். வேண்டாம், ரிஹர்சல் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். என்ன என்ன ராஜாமணி என்ன கூப்பிடுறாங்க. என்னையா? ஓகே பசங்களா, நான் போறேன்னு கவலைப்பட வேண்டாம். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நல்லா ரிஹர்சல் பண்ணணும். அப்ப நான் வரட்டேன். ஐயோ பசங்களா, பார்த்து, இது ஒரு மாதிரி. ஏண்டா மொட்டை, எதுக்கு அவர் கூட சேர்ந்து நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்க? அவர் சம்திங் கொடுத்தாரே. ஏண்டா, நான் உங்களை சினிமா கூட்டிட்டு போல, ஐஸ்கிரீம் வாங்கி தரல, பாப்கார்ன் வாங்கி தரல. அதெல்லாம் பழைய கதை. லேட்டஸ்டா சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு. யாரு? அவரா? ஓ அப்படியா, சரி, நான் கேட்பரிஸ் தரேன். உனக்கு அவ்வளவு திமிரா? பெரிய தாத்தா மனசையே மாத்திட்ட? உனக்கு தான் முதல் மரியாதையா? பரவாயில்ல, இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு மரியாதை செய்யணும். இங்க இப்போ. என்ன செய்ய சொல்றீங்க? கிஸ். என்ன விளையாடுறீங்க? கையில சாமி விளக்குறதுக்கு வழி விடுங்க. நீ எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாதான் இந்த இடத்த விட்டு போலாம்.
கேட்க ஆள் இல்லைன்னு பாக்குறீங்களா? மூர்த்திய வர சொல்லி எங்க பாட்டி லெட்டர் எழுதிருக்காங்க. அவர் வந்தா தெரியும் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் என்கிட்ட நடக்காதுன்னு. ஏய், அவ என்ன பெரிய கீரிய? நீ சொல்ற மூர்த்தி இப்போ நீயா தர போறியா இல்ல? சாமி விளக்கு கீழே விழுந்து அணைஞ்சா கெடுதல் வரும். கெடுதலா? யாருக்கு? இந்த குடும்பத்துக்கு தான். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன். அப்படி ஒண்ணும் நடக்கலனா நான் கேட்டதை நீயே தருவியா? நான் போறேன். நான் கேட்டதை கொடுத்துட்டு போ. வேண்டாம். கொடுத்துட்டு போ. விளக்கு கீழே விழுந்து அணைச்சதுன்னு எல்லாமே வேண்டாம். விடுங்க. நான் சத்தம் போடுவேன். எனக்கு என்ன பயமா? சத்தியமா சொல்றேன், நான் கத்திடுவேன். நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், நான் சொல்றது கேளு. யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. ராணிகா குரல் மண்ல கேக்குது. இந்த நேரத்துல எங்க போனா? கோவில்ல இருந்து விளக்கு எடுத்துட்டு வரேன்னு தானே போனா. எங்க இருந்து இந்த சத்தம் வருது? வீட்டு கோயில்ல இருந்துன்னு நினைக்கிறேன். யாராவது ஓடி வாங்க. என்னாச்சு? என்ன காட்டி கொடுத்த உடம்புல துணியே இருக்காது. நான் தான் கண்டன். என்ன ஷோ? கதவை தர. யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி கதவை தர. நான் உள்ள வந்துடுறேன். எவ்வளவு நாளா இதுக்காக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த திரைய விளக்கு உன் அழகான திருமுகத்தை கொஞ்சம் பாத்துக்கிறேன். ஆஹா, என்ன குரல், என்ன குரல்! குயில் கூட தோத்து போகும். ஷோவா? இத வெடு. பரவாயில்ல, இப்படியே அணைச்சுக்கிறேன். ஆஹா ஆஹா. நானும் எவ்வளவு நாளா இதுக்காக ஆசையோட காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? கண்ணையா, கண்ணையா. கண்ணையா, கண்ணையா, போகாதீங்க. கண்ணையா. சிரிக்கிறியா? சரி, இன்னும் சரி. எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காமல போயிடும். பதிலுக்கு பதிலா இதே பாத்ரூம்ல நடக்கூடாது நடக்கும். அப்ப நீ இதுக்கும் சேர்த்து அழணும். என்ன? ஞாபகம் இருக்கா? இதே பாத்ரூம்ல ஒரு நாள் நீ என் மானத்தை வாங்கினல்ல?
இப்ப நான் ஓமானத்தை வாங்க போறேன். இப்படி நீ குளிக்கிறத நான் பார்க்க போறேன். சும்மா இருங்க கண்ணத்தா. யாராவது வந்துட்டு அசிங்கம். நீங்க போங்க ப்ளீஸ். போணுமா? போயிடுறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காம்ப்ரமைஸ். நீயா என்ன கட்டி பிடிக்கணும், ஒரு முத்தம் கொடுக்கணும். வேண்டாம், இங்க வச்சு ப்ளீஸ். அதெல்லாம் வேண்டாம். என் மேல பிரியம் இருந்ததுன்னா நீங்க போயிடுங்க. நில்லு. உன் மேல எனக்கு பிரியமா? கிடையவே கிடையாது. எனக்கு உன் உடம்பு மேலதான் பிரியம். போயிடுங்க. இப்ப